அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவா ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம், அலைபேசி 9865098370 9865098370 98370. அடியருடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாத ராசி பலன்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒவ்வொரு மாதத்திலும் சில கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும். அதில் முக்கியமாக யாருன்னு பார்த்தோம்னா 5 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் இந்த மாதக்கணக்கில் தான் பயிற்சி ஆகும். வருஷக்கணக்கில் பயிற்சியான கிரகங்கள் உங்களுக்கே தெரியும். சனி, குரு, ராகு, கேது. அவங்கள பற்றி நம்ம இப்போதைக்கு பயிற்சி இல்லை, எல்லாம் முடிஞ்சது. ஆனால் அவங்க தரக்கூடிய இடையூறுகளையும் நன்மையாக்கி கொடுக்கக்கூடியது இந்த 5 கிரகங்கள். அப்போ இது ஏதாவது நீங்கள் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க இந்த 4 பயிற்சினால், ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சினால் கஷ்டப்படுறோம். இந்த மற்ற கிரகங்கள் ஏதாவது இந்த மாதத்தில் பயிற்சி ஆகி நமக்கு அனுகூலங்களை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு நிறையா நேயர்கள் இருப்பாங்க. ஏன்னா இந்த நவகிரகங்கள் அப்படிங்கிறது மாறி 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 ரவுண்டிங்லேயே இருக்கும். ஒவ்வொரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு போயிட்டு, அதனால் ஒருத்தர் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்கிறதும் சொல்ல முடியாது, நல்லா இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்கிறதையும் முடிவு பண்ண முடியாது. அப்போது ஒவ்வொரு மாதத்திலும் ஏதாவது ஒரு பயிற்சி நடக்கும். அதன் மூலமாக விடிவு காலம் வராதா, ஒரு நன்மை ஏற்படாதா, இருக்கிற கஷ்டம் தொலையாதா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். கடன் தொல்லை இருக்கும், தொழிலில் பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், திருமண தோஷம் இருக்கலாம், புத்திர சோகம் இருக்கலாம், கல்வியில் தடை இருக்கலாம், இந்த மாதிரி வியாதி இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் ஏதாவது மாற்றங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது பயிற்சிகள் நடைபெற்று நமக்கு வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறதே நாங்கள் போடுறோம். தமிழாகட்டும் ஆங்கிலமாகட்டும் நமது நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் நல்லவங்களுக்கும் நல்லது வரும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவங்களுக்கும் இத்தனை % தான் இருக்குது, இந்த மாதம் இந்த சுவாமியை வழிபட்டு கவனமாக இருக்கணுங்கிறதையும் நாங்கள் சொல்லிடுவோம். அதனால் நமது நேயர்கள் தவறாமல் இந்த மாத ராசி பலன், ஆங்கில மாதமாக இருக்கட்டும் தமிழ் மாதமாக இருக்கட்டும், மிஸ் பண்ணாமல் இதை பார்த்துட்டு வந்தாலே போகிறோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். வாங்க 12 ராசியிலிருந்து, இந்த முதல் ராசியிலிருந்து 12 ராசிக்கு உண்டான முழு பலாபலங்களையும் விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் புரட்டாசி மாதம், விஸ்வாவச வருஷம் அப்படிங்கிறது தமிழ் வருஷத்தினுடைய பேர். 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் கும்பராசிக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது? இந்த மாதத்தில் ஏதாவது கிரகங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா, பயிற்சியாகிருக்கா, வக்கரமாயிருக்கா, அதிசாரத்தில் தான் கிரகங்கள் வந்திருக்கா, அதனால் கும்பராசிக்கு ஏதாவது நன்மை தீமைகள்? ஏற்கனவே கும்பராசிங்கும் பொழுது பலவிதமான கஷ்டங்கள் தான் நடந்துட்டு இருக்கிறது 7.5 வருஷமாகவே. நன்மைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்பாடா எப்படா முடியும், சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குமே, இப்படியெல்லாம் பலவிதமான துன்பங்களோடு இருந்து வந்த தங்களுக்கு இந்த மாதம் பயிற்சி ஏதாவது நன்மை நடக்குமா ஆவலோடு எதிர்பார்க்குறீங்க. என்னன்னு பார்த்தால் 2ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் ராசிநாதன் வக்கரகதியில் உங்கள் ராசிக்கு ஜென்மச்சனியாக மீண்டும் வந்திருக்கார். கூட ராகுவும் ஜென்ம ராகு. அப்போது ரொம்ப பொல்லாத நேரம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். கும்பராசி நேயர்கள் அவசியம் சொந்த ஜாதகத்தை பார்த்தே ஆகணும். இந்த காலகட்டத்தில் யார் பார்க்குறாங்களோ இல்லை, நீங்கள் பார்த்தாகும். ஏன்னா அப்போ ஏற்பட்ட ஒரு கெடுதலான ஒரு நேரம் தான் நான் முதல்ல எச்சரிக்கிறேன். ஏன்னா ஜென்மத்திலே சனி ராகு சேர்க்கைங்கிறது மிக மிக நன்மையை தராது, ஆபத்தை விளைவிக்கும். அலைச்சல், துன்பம், துயரம், வேதனை, சங்கடங்கள், மன உளைச்சல், பொருளாதார விரயங்கள், கஷ்ட நஷ்டங்கள், நரம்பு கோளாறுகள், இதய சம்பந்தமான நோய், வாதம், பித்தம், சிலேஷ்டம்னு சொல்லுவாங்க, இடா பிங்களா சுஷும்னான்னு தான் சொல்லுவாங்க. அந்த 3 நரம்புகளாலும் பிரச்சனைகள் எதுவும் உங்களை காப்பாற்றாது, ராகுவும் சனியும் சேர்ந்தார். அதை விட இன்னொரு பிரச்சனை, சேருவார் சேர்க்கையின் மூலமாக தேவையில்லாத நீதிமன்றம் வரைக்கும் போகணும், ஜெயிலுக்கு போகக்கூட கூட ஏற்படும். ஜாக்கிரதையாக இருக்கணும். ராகுவும் சனியும் ஜென்மத்தில் சேர்ந்தால் இப்போ உங்களுக்கு அப்படித்தான் இருக்குது. அதனால் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் உதறிடணும். பார்க்க நல்லவனாக தான் தெரியும், நல்லா தான் பேசுவாங்க. ஆனால் அவர்கள் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தால் நாம்ளும் போய் பிரச்சனைகளில் மாட்டிக்கணும். கெட்ட பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் எதாக இருந்தால் அதெல்லாம் கண்டிப்பாக விட்டு விலகிடணும். இல்லாட்டி இது பெரிய பூகம்பமாக வெடிக்கும். சனிராகு சேர்க்கைங்கிறது சாதாரணமானது. ஜென்மத்தில் இப்போ ஏற்பட்ட ஆளாக இருந்தாலும் கீழே குனிய வைக்கிறது.
அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும். பேச்சை குறைக்கணும். பேச்சால் பிரச்சனைகள், விபத்துக்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். அதில் வாகனத்தில் முன்னாத்தான் போகணும். எதை தொட்டாலும் பிரச்சனை தான். இது ரெண்டு சேர்ந்ததுன்னா, அதனால் நமக்கு டைம் சரியில்லை, நம்ம அடக்கி வாசிக்கணும், அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். செய்கிற தொழிலில் முழுமையான கவனம் தேவை. இல்லாட்டி அதில் மூலமாக பிரச்சனை வரலாம். ஜாக்கிரதையாக இருக்கணும். தீய பழக்க வழக்கங்களை விடணும். பேச்சில் கவனம் தேவை. போக்குவரத்தில் கவனம் தேவை. 2ஆம் இடத்துல ஒன்றும் இல்லை, 3ஆம் இடத்துல ஒன்றும் இல்லை, 4ஆம் இடத்துல ஒன்றும் இல்லை, 5ஆம் இடத்துல குரு. அது ஒன்று தான் சாதகம். அதுவும் அடுத்த மாதத்தில் அதிசாரத்தில் 6க்கு போயிடும். அப்போ குருவும் கெட்டது தான் பண்ணுறார். அதனால தான் முதல்லையே சொன்னேன், கும்பராசிக்கு 000 மார்க் தான் போட முடியும். அந்த மாதிரி தான் இருக்கீங்க. இறை வழிபாடு ஒன்று தான் நன்மை. இல்லைன்னா அதல பாதாளத்துக்கு போகும். ஜாக்கிரதையாக இருக்கணும். குரு இப்போ நல்லா இருக்கார் 5ல் 1 மாதத்துக்கு. பூர்வீக சொத்துக்கள் லாபம். வாரிசுகள் உண்டாகும். வாரிசுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். தகப்பனார் வழி சொத்துக்கள் வரும். தகப்பனார் மூலம்தான் நன்மை, தாயார் மூலம் நன்மை. பூர்வீக சொத்துக்கள் லாபம், பித்திருராஜ்ய சொத்துக்கள் லாபம், வாரிசுகள் மூலம் லாபம். இருக்கிற இடத்துல ஜெயம் உண்டாகும். புதிய வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், திருமண யோகம் அப்படிங்கிறது உண்டாகும். இதெல்லாம் ஏற்படும். 6ல் ஒன்றுமில்லை, 7ஆம் இடத்துல சுக்கிரன் கேது. காதல் திருமணம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சுக்கிரனோட கேது இருக்கிறதுனால விவகாரமும் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கோர்ட்டு கேஸ், நீதிமன்ற பிரச்சனைகள், சட்ட ரீதியான பிரச்சனைகள். ஏன்னா கலத்திர தோஷம் 7ல் கேது சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள், கலத்திர தோஷம் ஏற்படும். நீதிமன்ற பிரச்சனைகள், காவல்துறை பிரச்சனைகள் வரும். சட்டம், நீதிமன்றம், காவல்துறை, இராணுவம், சினிமா, பத்திரிகை, ப்ரெஸ், மீடியா, விளையாட்டு, இதில் இருக்கக்கூடியவர்கள் சிறப்பானதொரு முன்னேற்றத்தை அடையலாம். 8ஆம் இடத்துல சூரியன். திருமணமாகாதவர்களுக்கு திருமண தாமதம் அப்படிங்கிறது ஏற்படும். 7லேயோ 8லேயோ சூரியன் இருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறதா சொல்லுவார். தாமத திருமணம் அப்படிங்கிறது உண்டாகும். ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். தகப்பனாருக்கும் உடல்நலம் பாதிக்கும். ஹிருதய சம்பந்தமான நோய் அப்படிங்கிறது வரும். ஏன்னா 8ங்கிறது ஆயுள் ஸ்தானம். சூரியன்கிறவும் தகப்பனார் கிரகம். சூரியன் தான் ஹிருதயத்துக்கும் தலைக்கும் அதிபதி. அதனால் தகப்பனாருக்கு தலை மற்றும் ஹிருதய சம்பந்தமான நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஜாக்கிரதையாக இருக்கணும். 9ல் செவ்வாய் புதன் சேர்க்கை, அது நன்மை கொடுக்கும். பூமி சம்பந்தமான தொழில், ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், காவல்துறை, அதே மாதிரி நெடுஞ்சாலை பணி, கட்டுமான பணியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், தொல்லியல் துறை, இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும். பொதுவாக கும்பராசி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புரட்டாசி மாத பலாபலன்கள் பிரகாரம் 100க்கு 50% நன்மைகள் எல்லாருக்குமே. படிக்கக்கூடிய மாணவர்கள், தொழில் பண்ணக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள், பெண்கள், கலைத்துறை எல்லாத்துக்குமே 50 தான் மார்க் போட முடியும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம், அனுகூலமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. பெருமாளை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.